என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அறை இருக்கு. ஏயா நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன? ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும். இப்ப சூடா கேக்குதோ? இல்ல சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி நான் சொல்ற மாதிரி செய்ய. 2 புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். இது சத்தியம். கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன். உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸா? நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேரம் ஆக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வில்ஸும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய, எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சாப்பிடு சாப்பிடு. சார், பில்லு. ஏயா கொஞ்சமா மேனேஜ் இருக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும்ல. என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல. இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க, மெதுவா போ. சார், சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்னை ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். புரியாடா சொல்றேன். 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு மேல வாங்கணும். நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல, உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல்னு சொல்றான். சார் சார் சார். ஐயா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா, இல்லாட்டி காப்பியாவது கொண்டு வா சீக்கிரம். ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும். ஓனர் நான் தானுங்க. இந்த வீடு இதை சுத்தி இருக்கிற 30 ஏக்கரா தோட்டம் பூமி எல்லாம் நம்மளுக்கு தானுங்க. மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாசம் மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். என்னது வேலை கட்ட வந்தியா? அங்க ஒப்பமான மாலை சொல்றதுக்கு என்ன கேடு? வாயில ஒரு கொலக்கட்டை வச்சிருந்தேன். இல்ல சார், நான் முதல்லயே சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க. சரி குடிச்சிட்டு சொல்லலாம். எந்திரி மேல. வேலை கேட்கற லட்சணம் பாரு, கொஞ்சம் கூட மறுவாதம் இல்லாம. ஆமா பேண்ட் சட்டையும் போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வயக்காட்டுல? சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார். சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி 5 ஆச்சு போய் வேற வேலை பாரு. சார் என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார். நான் இன்னைக்கு உழுதுன்னா நாளைக்கே பயிராகும் சார். நெசமாவா? சத்தியமா சொல்றேன் சார். இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் சார் ஒன்னும் யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி சரி, வடக்கு மாடு கட்டி இருக்கு, தெற்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வர்றேன். மாடு எந்த சைடுலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. யார் அந்த ஆளு? எவனோ கொலை மாட்டிட்டு வந்தான். நான் ஆபீசர் ஆகும் நினைச்சு மோர கொண்டு வர சொன்னேன். அவன் என்னடா கடைசியில வேலை கேட்டு வந்திருக்கான். இப்ப அந்த ஆளு எங்க அனுப்பிச்சீங்க?
வயல்ல நல்லா உழ தெரியும்னு சொன்னா எப்படி உழறான்னு பார்க்க நம்ம வயலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, கொழா மாட்டவெல்லாம் உழுது உருப்பட்ட மாதிரி தான். அப்படி சொல்ல முடியாது பிள்ளை. இந்த காலத்து குழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதாலும் உழுவானுங்க. ஐயோ, என்னங்க என்னங்க, நம்ம பசுமாட்டை காணங்க. பின்னால கட்டி இருக்கோம், போய் நல்லா பாரு. நல்லா தேடி பாத்துட்டேங்க. புடிச்சுட்டு போயிட்டாங்களா? நட பாக்கலாம். கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி. அட பாவி சண்டாளா, பசுமாட்டை போட்டு விடுறாரு. அடே ஐயோ, பசுமாடா? உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு. வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிடுவார் போலக்க. ஓடாத, அடே பால ஒடிச்சுல ஓடாத ஓடாத. ஏய் ஏய், ஓடாதடா ஓடாதடா ஓடாத. உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்லுவேன். ஓடாத. ஏய் ஏய், இல்ல ஓடாத. இல்ல ஓடாத, அடே பால ஒடிச்சுல ஓடாத ஓடாத. ஏய் ஏய், ஓடாதடா ஓடாதடா. ஏய் ஓடாதடா ஓடாதடா ஓடாதடா. உன்னை கொல்லுவேன். ஓடாத ஓடாத. இல்லடா. வணக்கம் சார். சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க. சைக்கிள் இல்ல. இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமாங்க, நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனில வேலைக்கு இருந்திருக்கிறேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது, எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல. இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு 2 ரூபாய் கொடுக்கலாம். சரிங்க. இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. போங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா. என்ன சார், சாவி இல்லீங்களா? அதையும் தம்பி கேக்குறீங்க? என் மச்சன கடையில வச்சிருந்தேன், அவன் சாவியை எங்கோ தொலைச்சிட்டான். காலையில இருந்து திறந்து பாக்குறேன், திறக்க முடியல. இப்படி கொடுங்க. இது சூப்பர் லில்லி பூட்டு தானே? ஆமாங்க. இந்த பூட்டுக்கு இப்படி பெண்ட் பண்ண கூடாதுங்க, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோராசா, கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாய் கொடுங்க. ஏன் சார் 5 ரூபாய் தர போறீங்களா? ஆமா. ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும்? சார், நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்தேன் இல்லையா? என்ன சனீஸ்வரா, இன்னைக்கு வருமானம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. உன் மார்க்கெட் நிலவரம் அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சனீஸ்வரா, ஏதோ பெருசா மாட்டி இருக்கு. எவனோ
காசை மூட்டையா கட்டி போட்டுருப்பான் போலக்கு. நெல்லு வாங்க. நீ மோகினி பிசாசு, வந்தா என்ன புடிச்சுக்குவ, நான் வரமாட்டேன். கும்பிடுறானுங்க. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சி டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா. அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க. போயா. கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி. நானும் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களதான் சார். நானா சார்? வாங்க, நீ வாங்க. ஏய், சொந்த ஊரை விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புண்ணே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே. 1000த்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிலுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ணேன். திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும். வா. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு ருசி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முனியமா வச்சது கும்முன் இருக்கு. ஒரு அடி அடிக்கீங்களா? என்ன? ஏய், இத்தனை புடநாத்துக்கு நடுவில் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுண்ணே. ஹோட்டல்லயே வெளியிலேயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாமிட்டு வந்துரும். ஏன்? நாத்தத்தோட நாத்தமா சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு. அட, என்னடா செட்டு, பெரிய சீரியல் செட்டு. டேய் டேய், என்னடா மல்லிகைப்பூ வாசம் வருது? டேய், யாரா அது? சுமங்கலியா ஒரு பொம்பளை வந்து படுத்திருக்கு. இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு. இப்போ அப்பன்னு இருக்கான். சரி, புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலியா போனோம்னு சூசைட் பண்ணி செத்து போச்சு. அடடடடடா, இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்டா அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. அண்ணே, நீங்க எதுக்கு அழுதுங்க? அட சொல்லிட்டாங்களே. நீ எதுக்காக அழுன? எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் 100ல 1. உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியுமாடா? ராமர் பொண்டாட்டி சீதை மாதிரி, கோவல பொண்டாட்டி கண்ணகி மாதிரி. ஏடா, மினிஸ்டர் தான் போயிட்டாருல்ல, என்ன அனுப்ப வேண்டியதாடா நாய. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் அனுப்பலாம் தான். நான் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நைட்டு 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். நீ எதுக்கு வர்ற? 5000 கொடுக்கணும்ல. 2 பேரும் மாறு வேஷத்துல போறோம். சரி, எப்படியோ போறோம். இவரும் பாத்து போங்க. லாண்டரியில துணியை ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிச்சு விடாதீங்க. ஜாக்கிரதை. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிளே வராரே. ஹை 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 ஹை. என்ன ஒண்ணு யாரும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல? என் ஒய்ஃப்டா. டேய், சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவேன். பின்ன என்ன, என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க. அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். இருங்க, வெயிட் பண்ணுவோம். டேய், இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது. வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போயிடும். ஹை 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 ஹை. என்னடா ஒரு கருப்பு சேடோ கிராஸ் ஆகுது? அதான் என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா. டக்குன்னு மாலைய மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது?
நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாளே, என்ன நியாயம் எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா கழுத்தை நீட்டு? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா, எங்க கல்யாணம் நடக்குது, வாய்க்கு ருசியா சோறு திங்கலாம் அலையறீங்களே, நீங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்களா? டேய், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்தடா மேல? யாரா நீ? பாடுறா நீ. ஐயோ, தாண்டவராயன் ஆவியா வந்துட்டான். ஐயோ, ஆவியா? இவருக்கு 2 பேரையும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா, என் சொந்த ட்ரெஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ளை என்கிட்ட பேசியிருக்கு, அதையும் கெடுத்து புட்டியாடா போன பையல. வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா, என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்கா மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவுல நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா, வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? ஏண்டா டேய், சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா? வாடா வாடா. வா. துப்புடா, துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது, நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட, லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குது, நான் 3 நாள் மூச்சை பிடிச்சிருந்தேன், அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன் எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானு ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன 1 விட்டு 2 விட்டு? எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கல என்ன, ஓ கல என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய், இந்த பாரு, நக்கறா பாரு, வெளிப்படா, போ வெளி போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன். டேய், நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாளியா? இது பெருச்சாளி, விருந்து சாப்பிட வாயாது. முன்ன பின்ன தெரியாது இவனுக்கு என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும், இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா? எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கேயோ காட்டுக்குள்ள வந்துக்கடா. சரி சரி, தங்க வைங்க. ஏய், இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான், தூங்கும் போது கல்ல தூக்கி அப்ப போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றேனோ அதை பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். வா. டேய், ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு, 2 பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யார் அவ? தாய் மாமன். யாரு? மாமன். மாமன் 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 மாமன். இனிமே மாமன்.